இப்ப எங்க ககன் அண்ணாவுக்காக நீ பூரிய கல்யாணம் பண்ணிக்க போறல்ல? உன் அக்கா பூமி தான் நம்ம 2 பேரையும் சேர்த்து வைப்பாங்கன்னு சொன்ன. ஆனா இப்ப அதே அக்கா பூரிக்கும் உனக்கும் நிச்சயதார்த்தம் நடத்தி வைக்க போறாங்க. நம்ம 2 பேரும் காதலிக்கிறோம்னு தெரிஞ்சுதான் இந்த நிச்சயதார்த்தத்தை உங்க அக்கா நடத்தி வைக்கிறாங்களா? இல்ல பிந்து, அக்காவுக்கு நம்ம காதலை பத்தியே தெரியாது. ஏன் நீ சொல்லலையா? இல்ல. நீ ஏன் இன்னும் சொல்லல? அது வந்து இப்பதான் அக்காவும் மாமாவும் கொஞ்சம் நெருக்கமா இருக்காங்க. நான் பூரிய காதலிச்சதுனாலதான் ககன் மாமா அக்காவுக்கு நெருக்கமாயிட்டு இருக்காருன்னு அக்கா என்கிட்ட சொன்னாங்க. நம்ம காதலை பத்தி சொன்னா அவங்க குடும்ப வாழ்க்கையில எங்க ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயத்துல நான் சொல்லல. எனக்கு புரிஞ்சிருச்சு. அக்கா மாமாவோட சந்தோஷத்துக்காக நம்ம 2 பேரோட காதல தியாகம் பண்றேன்னு சொல்றல. இதே மாதிரி தியாகம் பண்ணிட்டு பூரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. ஆனா நான் மட்டும் கொடுத்த வாக்க மீற மாட்டேன். வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமை ஏற்பட்டா அன்னைக்கே நான் செத்துருவேன். அத நீ பார்க்கதான் போற. பிந்து பிந்து சித்தி, என்னம்மா? இவ்ளோ நேரமா நான் கொண்டு வந்த பாக்ஸை எங்க வைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த ககன் கொடுத்த பாக்ஸ்ல வச்சிடலான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டியாமா? இன்னைக்குதான் நீ சரியா கெஸ் பண்ணிருக்க சித்தி. சூப்பர் போ. இப்ப ஆரம்பிக்க போது உண்மையான கதை. அப்பா, சித்தி கீழே வர சொல்லிட்டாங்க. அப்புறவா போலாமா? மாப்பிள்ள, நீங்க போய்கிட்டே இருங்க, நாங்க பின்னாடியே வரோம். வயிறு ஒரு மாதிரி சத்தம் போடுது. கிடைச்சதெல்லாம் கொட்டிக்கிட்டா இப்படிதான் இருக்கும். நீங்க முன்னாடி போங்க மாமா, நாங்க வந்துடுறோம். சரி. நல்ல வேளை போயிட்டாரு சித்தி. சித்தி, யாரும் வரல? இல்லம்மா. அப்பா எம்மாடி, பயங்கர காஸ்ட்லி நெக்லஸ் மாதிரி தெரியுதே. எனக்கு கல்யாணம் இருந்தா என் புருஷனும் இந்த மாதிரி காஸ்ட்லி நெக்லஸ் வாங்கி கொடுத்திருப்பாரோ என்னவோ. இப்ப மட்டும் என்ன, இந்த பொடி எடுத்துட்டு போ. இது எனக்கே வா? உனக்குதான், உனக்குதான். அம்மாடி, ககன் உனக்கு மருமகன், உறவு முறையில எனக்கு பேரனாவா? அப்ப எப்படி உறவு முறை ஒத்துக்காதே? வாய் முடு. ககன் உனக்கு புருஷன் முறைன்னு சொல்லி கொடுக்கல, உன் வருங்கால புருஷன் கொடுத்த மாதிரி வச்சுக்கோன்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, அப்படி சொல்றியா? தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ்.
சொல்லுங்க மேடம். நீங்க சொன்ன வேலைய பண்ணி முடிச்சாச்சு. இப்ப நீங்க செய்யற வேலை மட்டும்தான் பாக்கி. அந்த பாக்ஸ் ககன் வீட்டுக்குள்ள போயிடுச்சா? போறது மட்டும் இல்ல, அந்த வீட்ல தான் நானும் இருக்கேன். பாக்ஸ்குள்ள வைக்கல. ககன் பூமி ரூம்ல ஒரு கபோர்ட்ல பூமி பேக்ல இருக்கிற ஒரு ஜுவல்லரி பாக்ஸ்ல அந்த பேக்கெட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். நீங்க சூப்பர் மேடம். அந்த ககனோட வீட்டுக்குள்ள போற மாதிரி ஏற்பாடு பண்ணி அந்த பேக்கெட்ஸை வச்சிருக்கீங்கன்னா நீங்க சாதாரண ஆளே இல்ல, உங்களுக்கு கிரிமினல் பிரெயின். இவ்ளோலாம் பாராட்ட வேண்டாம். இதுல என்னோட கிரெடிட் எதுவும் இல்ல. அவ தம்பி சார்பா தாம்பூலத்தட்டை வாங்க சொல்லி பூமி அவ குழிய அவளே தோண்டிக்கிட்டா. மாமா வரமாட்டேன்னு சொன்னாரு. நான் தான் எப்படியோ ஒரு வழியா சொல்லி வர வச்சிட்டேன். சரி, ஓகே, சீக்கிரமா வேலையை ஆரம்பிங்க. நிச்சயதார்த்த தட்டு மாத்திர ப்ரோக்ராம் இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, நான் வச்சிடுறேன். எம்மா எம்மா, நல்லா இருக்கா? என்னம்மா, என்னாச்சுமா? எனக்கு தானே சொன்னல. அதுக்காக உடனே போட்டுக்குவியா? இப்படி போட்டுட்டு போனா மாட்டிக்க மாட்டோம். அப்படின்னா என்ன கட்டிக்க போற புருஷன் கொடுத்தான்னு சொல்லிடுறேன். கடவுளே, கொஞ்சம் வாய முடிச்சித்தி. இவ்வளவு நேரம் இல்லாதது இப்ப திடீர்னு எப்படி உனக்கு இந்த நகை கிடைக்கும்? கழட்டு. அதில்லமா, கழட்டி குடிச்சித்தி. கழட்டு. சரி இரு, கழட்டுறேன். இந்த ஒளிச்சு வை. வச்சு தொலை. வச்சுக்குவா. எனக்கு வச்சுக்கிறேன். சரி, ஏன் அப்படி சாகடிக்கிறியோ? வா வா போலாம். இங்க வேற எதுவும் இல்லல, சீக்கிரமா போலாம். What? Sorry, what? I don't believe this. ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார். எங்க வீட்டில் சுபகாரியம் நடந்துட்டு இருக்கு சார். நீங்க கிளம்பலாம் சார். வீடு பூரா தேடிட்டு அப்புறம் நாங்க கிளம்புறோம். உங்ககிட்ட சர்ச் வாரண்ட் இருக்கா சார்? உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க வீட்டுக்கு வரும்போது அது இல்லாம எப்படி சார் வருவோம்? ஏதோ தாம்பூலத்தட்டை மாத்திட்டு கையை கழுவிட்டு இங்கிருந்து கிளம்பிடலான்னு பார்த்தா இது என்ன நியூசன்ஸ் அபூர்வா? அதான் எனக்கும் தெரியல மாமா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரக்ஸை வீட்டுக்குள்ள வைக்கிற அளவுக்கு மோசமான ஆள் அவன் கிடையாது. சொல்ல முடியாதுல்ல மாமா. நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள வேற பிசினஸ் பண்றவங்கன்னு நம்ம எத்தனை பேரை பார்த்திருப்போம். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு சொல்றது ரொம்ப கஷ்டமாச்சே மாமா.